Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 766 700 8999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மளோட தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் நடைபெற்றிருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அதில் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு, அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். வான நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். இன்றைக்கு காலையில் சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அந்த அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய அவைத்தலைவராக திகழக்கூடிய தமிழ்மகன் உசேன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றதை பார்க்க முடிந்தது. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. ஸ்ரீவாரு மண்டபத்தை தான் நடந்திருக்குது. வழக்கம் போல் நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி மதிய உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு தடபடலாம் நடந்திருக்குது அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் 23 தீர்மானங்களை அதிமுக நிறைவேற்றியிருக்கிறாங்க, அதாவது போட்டிருக்கிறாங்க. அதே போல் இறுதியாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிக காட்டமாக திமுக அரசை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதாவது 23 தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அந்த 23 தீர்மானத்தை நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கட்சியை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகள். அவரை பாராட்டக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா முதல் தீர்மானமாகவே இருக்குது. இரண்டாவதாக மதுரையில் நடைபெற்ற பொன்விழா எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றதற்கும் பார்த்திங்கன்னா நன்றியும் பாராட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்ஜாம் புயலை முன்பே எதிர்கொள்ள திட்டமிடாமல் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்யாமல் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்காவது, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்கான கண்டனம். அதே போல் அதுக்குள்ளேயே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை கடைபிடிக்காத பேரவைத் தலைவருக்கு கண்டனம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது அப்பா அவர்கள் கண்டனம் சொல்லியிருக்கிறாங்க. ஐந்தாவதாக, கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திமுக அரசுக்கு வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாறி மாறி வரக்கூடிய 2 கட்சிகளினுடைய கொள்கை வரைவுலையும் கோட்பாடுகள்லையும் முழக்கங்கள்லையும் வாக்கரசியலுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் வருஷம் இடம்பெறக்கூடிய ஒன்றா இருக்குது. அதே போல் தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆறாவதாக, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவது, சட்டம் ஒழுங்கு சீரழிவிற்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கண்டனம். எட்டாவது, ஊழல் ஆட்சி நடத்தும் திமுக அரசுக்கு கண்டனம். ஒன்பதாவது, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய திமுக அரசுக்கு வலியுறுத்தல். இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் இது போன வருடமே பார்த்தீங்கன்னா போன முறை போட்ட கூட்டத்தில் பேசியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி. நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அதாவது இது பார்த்தீங்கன்னா நடுவண் அரசினுடைய பாஜக தலைமையில் நடுவண் அரசினுடைய அந்த பாதுகாப்பு குறைபாடு, செக்யூரிட்டி பிரீச்சு. ஆனால் அவங்க நடுவண் அரசை எங்கேயும் குறை சொல்லாமல் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல்னு மட்டும் பேசியிருக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது. ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இதுவும் டெம்ப்ளேட்டாக எல்லாருமே சொல்லுவாங்க. வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத திமுக அரசு கண்டனம். 13வது, தமிழ்நாட்டில் நெசவு தொழிலை பாதுகாக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம். 14, பட்டியலின மக்களின் நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறிக்கும் வகையில் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம். 15வது, அவசர கதியில் பொது பாடத்திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். அதாவது இந்த 14, 15 நான் படித்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் குறிப்பிட்ட இஷ்யூக்கள் எடுத்து பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பொதுவாக பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிலாம் பேசுகிறத விட குறிப்பிட்ட நிகழ்வுகளை எடுத்து வச்சு பேசியிருந்தாங்கன்னா இனிமேல் இதுக்கான வீரியம் அதிகமாக இருக்கும், பேசுபொருளாக உருமாறி இருக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. 16வது, தமிழ் உள்ளிட்ட 22 மாநில மொழிகள் அனைத்தையும் அலுவல் மொழிகளாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தல். இது வழக்கமாக டெம்ப்ளேட் தான் வச்சுக்கோங்களேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வலியுறுத்தல். இது கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனங்கள்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. 17வது. 18, இது எப்படிலாம் இருக்குன்னா ஏதாவது தீர்மானம் போட்டு ஒரு வரிசையை கொடுப்பான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த இடத்துலலாம் அவங்க எந்த சம்பவங்கள் நடந்துச்சோ சம்பவங்கள் எடுத்து வச்சு கூட போட்டிருக்கலாம்.
ஏதோ அறக்க பறக்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு தீர்மானங்கள் மாதிரி இருக்குது. 18வது, காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாத துரோகத்திற்கு கண்டனங்கள். 19, நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதி அளித்த திமுக அரசு கண்டனம். அதுக்குள்ளேயே தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கட்டுப்படுத்த தவறிய திமுகவுக்கு கண்டனம். இதில் அந்த 19ல் ஒன்று வந்து நம்ம ஓகே தான், அவங்க எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்றது தான் வந்து பொதுமக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் திமுக கழகத்தினுடைய பேச்சாளர்கள், அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொன்ன ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அதுக்கு அவங்க வந்து ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. 20வது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது, சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசு கண்டனங்கள்னு சொல்லியிருக்காரு. 21, முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு கண்டனம்னு பேசியிருக்கிறாரு. 22, குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைந்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தல். இந்தியானு வரும்போதோ நடுவண் அரசுன்னு வரும்போதோ வலியுறுத்துறாரு, தமிழ்நாடு மாநில அரசுன்னு வரும்போது கண்டனம் தெரிவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல் 23வது வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற அதிமுக தொண்டர்கள் கட்சி பணியாற்றிட வேண்டும். இதுவும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறாரு. ஸோ நிறைவேற்றினதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 தீர்மானம். இந்த 23ல் தமிழ்நாட்டை அதிகமாகவும் நடுவண் அரசுக்கு கொஞ்சம் அதுக்கு இரண்டாவதாகவும் பேசியிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தீர்மானத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுனதுடைய சாராம்சம் இருக்கு இல்லையா, அவர் பேசுனதில் அதிகமான வார்த்தை எதை பயன்படுத்துகிறாருன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு அப்படின்னு அதிகமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல் அவர் பேசுனதில் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுப்பா இது கேட்கறதுக்கு. நடுவண் அரசு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகிறாங்க மாநில அரசுகளை அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலம் மத்தியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் மாநில அரசாக திகழ்ந்த அதிமுக கோரிய அந்த நிதியையும் அவர்கள் வழங்கிய நிதியையும் ஒப்பிட்டு பேசியிருந்தார். அதே போல் இவருடைய ஆட்சி காலத்தில் இவங்க பாஜக கிட்ட கோரிய அந்த நிதியையும் அவர்கள் கொடுத்த நிதியும் ஒப்பிட்டு பேசியிருந்தார். அப்படியாக ரெண்டு அரசுகளுமே எங்களை வந்து மாநில அரசுகளை வந்து மதிக்கலை அப்படிங்கிறதுல பேசியிருந்தார். ஆனால் அதை வெளிப்படையாக இன்னுமே ஸ்ட்ராங்காக பாஜகவை அடிக்காமல் விட்டுட்டாரே, அப்படி ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த தீர்மானம் இந்த பேச்சுக்கு பிறகு வந்து எழுந்துச்சு. ஆனால் இறுதியில் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாஜகவோடு கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கரகோஷம் எழுப்புறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆரவாரம் செய்கிறாங்க. அதை அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே பொறுமையாக உள்வாங்கிக்கிறாரு. அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் தான் நாங்கள் அதை பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு வந்து மீண்டும் வலியுறுத்துறாரு. அப்பையும் ஒரு கரகோஷம் எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு எப்போது அதிமுக கூட்டணியில் இல்லை என்று சொல்லிவிட்டதோ அன்றிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போச்சு அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் வந்து அவர் எண்டில் பேசின விஷயங்கள். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை கண்டிப்போடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை துவங்குறார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் வந்து இந்த அதிமுகவினுடைய மாநாட்டை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கத்துக்குட்டியில் எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது. எந்த நேரத்தில் வாயை வச்சிங்களோ, நீங்கள் உங்கள் சேலம் மாநாடு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களோ 3 முறை வந்து பார்த்தீங்களா தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அவரை கண்டித்து தான் இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்தையே வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரையை வந்து துவங்கினார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி திமுகவை அழிப்பது தான் வந்து அதிமுகவினுடைய ஒற்றை முழக்கம், ஒற்றை நோக்கம். அதில் தான் நம்ம கட்சியை ஆரம்பித்தாங்க நம்மளுடைய மூத்தவங்கள்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், எதிரிகளோடு சேர்ந்து துரோகிகளும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. மேலும் இது மற்ற பொதுக்குழு செயற்குழு மாதிரி கிடையாது, இது ஒரு மகிழ்ச்சியான பொதுக்குழு செயற்குழு. ஏன் அப்படின்னா நீதிமன்றத்தில் நமக்கு நியாயம் கிடைச்சிருக்குது, தேர்தல் ஆணையத்திடம் நமக்கு நியாயம் கிடைச்சிருக்குது. இதன் காரணமாக நம்ம ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பொதுக்குழு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அதிமுக இனிமேல் ஜெட்டு வேகத்தில் பயணிக்க போகுது அப்படின்னு பிரகடனம் படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் வழக்கம் போல இந்த அரசில் இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமீப காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், அப்புறம் மாநில சுயாட்சி தொடர்பானது, தலித்துகள் மீதான தாக்குதல், விவசாயிகள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல்
அதிமுக அப்படிங்கிற இயக்கம் 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே அப்படின்னு மீண்டும் மீண்டும் பறைசாற்றிக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் சமீப மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு பொது மேடையிலேயே வந்து அமைச்சர்களுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு அடுத்த நாள் நான் வந்து பயந்துக்கிட்டே எழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு புலம்பலை சொல்லியிருப்பார். அந்த புலம்பலை மையப்படுத்தி இப்படி புலம்புறவர் எப்படி வந்து ஆட்சி நடத்துவார், மக்களை காப்பாற்றுவார்? மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். ஏன் அப்படின்னா நிர்வாகத்திறனற்ற செயல்திறனற்ற முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரால் கட்சியும் நடத்த தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, அதனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக பயன்படுத்தினார். வழக்கம் போல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஊழலில் வந்து பெருத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உள்ளே போயிருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 மாதங்களாகி உள்ளதாக இருக்கிறாரு. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருந்து கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படிங்கிறதா இவங்களுடைய ஊழல் கொள்கையே அப்படின்னு சொல்லி திமுகவை வழக்கம் போல் அதிமுக பாணியில் அதிரடியாக விமர்சனம் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் ரொம்ப குறிப்பாக இந்த மிக்ஜாம் புயல் அப்புறம் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பெல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க மறுத்ததன் காரணமாகத்தான் இங்கே பல மக்களை வந்து மீட்க முடியாமல் போச்சு. அந்த அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், இவங்க வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்வோடு அதை மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. இப்படியாக திமுக மீது மட்டும் டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் திமுக எதிரியாக பார்க்குறாரு. ஆனால் வரப்போவது வந்து பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான். எனவே அவரை நோக்கி எல்லாருமே என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா, யாருங்க உங்கள் பிரதமர் வேட்பாளராக சொல்லுவீங்க, யாருங்க பிஎம் கேண்டிடேட்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னை பார்த்து ஸ்டாலின் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கான பதிலும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மக்கள் தான் எஜமானர்கள், யார் பிரதமர்னு முக்கியம் இல்லை, மக்கள் தான் இங்கே முக்கியம். அதனால் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் நடுவர் அரசுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட போய் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு வரலாறு வச்சுருக்கிறோம். காவிரி பிரச்சனையின் போது நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சொந்த கட்சியினுடைய பல முன் வரலாறுகளை எடுத்து பேசியிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்படியாக பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தும் விதமாகவும் 40 தொகுதியிலையும் அதிமுக தனித்து தான் போட்டியிட போகுது அப்படிங்கிறத மறைமுகமாகவும் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியிலையும் அதிமுகவின் கட்சியிலையும் வழக்குகள் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கதி என்ன, அவங்கள எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவை வெளிப்படையாக விமர்சிக்க வந்து மறுக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக எவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அவங்க மாநிலத்தையே கொச்சப்படுத்தும் விதமாக உடல் மொழியோடு பேசினாங்க, அவங்கள பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னுமே பாஜக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிறதா அவரும் உணர்றாரு. ஆனால் அதிமுக பாஜகவை வரும் காலங்களில் இன்னும் கடுமையாக தாக்கினா மட்டும்தான் தங்கள் பக்கம் சிறுபான்மையினர் வாக்கை வந்து சுவீகரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியில் நெல்லை முபாரக் வந்து அவர் சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த சந்திப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலையன்ஸுக்கான ஒரு சந்திப்பாக தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவுடைய வியூகங்கள் என்ன, அது தமிழ்நாட்டில் பலிக்கிறதா, திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற போட்டி எப்படி போக போகிறது என்று. நன்றி. மற்றும் ஒரு தலையங்கள் சந்திக்கிறேன். வணக்கம்.